ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று ஃபுல் ஸ்டாப் வைக்காம, இனி இவனுக்குள் போகாதே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னாலே எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டு. ஆனா இனி இவனுக்குள் போகாதே என்றால், ஆமென், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நல்ல கையை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரித்து வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நிரந்தர தீர்வு. இன்னைக்குள்ள செய்தி இதுதான். இந்த மாதத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தரும் போதே இந்த வேர்டை கொடுத்துட்டார், நிரந்தர தீர்வு என்று. நானும் ஒவ்வொரு வாரமா இந்த வாரம் பேசலாம், வெள்ளிக்கிழமை பேசலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசலாம், பார்த்து. ஆனா கர்த்தர் இன்னைக்கு பேச வைக்கிறார் சில உள்ளங்களுக்காக. ஆமென். சில காரியத்துல நமக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா சில நாட்கள் கழியும் போது தாண்டும் போது மீண்டும் அந்த பிரச்சனை வந்து நிக்குது. நீ புறப்பட்டு போன அந்த அசுத்தாவி போயிரும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அவன் இனி இவனுக்குள்ள அதன் அர்த்தம் என்ன? இவன் கஷ்டப்பட்டது போதும், இவன் கண்ணீர் வடிச்சது போதும், இவன் பாதிக்கப்பட்டது போதும், இவன் வேடிக்கையானது போதும். ஹalleluya, ஹalleluya. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார்.